இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறை என்று சொன்னால் அதற்கு ஈடு எந்த ஆட்சியும் கிடையாது என்ற வரலாற்றை திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிறது என்றால் இவரை போன்றவர்கள் சிறப்பாக நல்ல அளவிற்கு அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னாலே உணர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர் எதை நினைக்கிறார்களோ அதை செய்யக்கூடிய தோழர்களாக இந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். இங்கே எந்த விதமான சந்து பொந்துகள் கிடையாது. மற்ற கட்சிகள் கூட்டணிகளெல்லாம் கொஞ்சம் சந்து வரும் பொந்து வரும். இங்கே சந்தும் கிடையாது பொந்தும் கிடையாது. அதே நேரத்தில் உந்து சக்தி தான் உண்டே தவிர வேறு கிடையாது. ஆனால் இந்த டிசம்பர் 6ங்கிறது பாருங்கள், எப்படி இருந்தாலும் மிக முக்கியம். என்னுடைய பிறந்த நாளை பற்றியெல்லாம் சொன்னீர்கள். அது ஒரு குடும்ப வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னை உற்சாகப்படுத்தும். அதுக்கு தலை தாழ்ந்த நன்றி. எல்லாவற்றையும் விட இந்த குடும்பம், இந்த இடக்கம், இதுக்கு இடம் கொடுத்தவர்கள், இதற்கு அரும்பாடுபட்டவர்கள் அத்துணை பேருக்கும் இயக்கத்தின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்து பாராட்டை மகிழ்ச்சியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அதிகாலை எல்லாருக்கும் அதை சொல்ல வேண்டிய விஷயம். கட்டுப்பாடு மிக முக்கியம். டிசம்பர் 6 இன்னைக்கு அமைஞ்சது. அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நிறைந்த நினைவு நாள். அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை முடித்து கொண்ட நாள் டிசம்பர் 6. ஆனால் இந்த நாட்டிலே இன்றைக்கு பேசினார்கள் அல்லவா, திராவிட மாடல் ஆட்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும், எப்படியாவது மீண்டும் அந்த ஆட்சி வரக்கூடாது. இந்த ஆட்சி அல்லவா எல்லோரையும் படிக்க வைக்கிறது மனு தர்மத்துக்கு எதிராக. இந்த ஆட்சி அல்லவா எல்லோரையும் டாக்டர் ஆக்குகிறது மனு தர்மத்துக்கு எதிராக, ஆரிய சனாதன தர்மத்துக்கு எதிராக என்பதற்காக இந்த ஆட்சியை எப்பாடு ஒன்று ஒழிக்க வேண்டும். மற்ற இடங்கள்லாம் என்னென்ன வித்தைகள் கையாள முடியுமோ அந்த வித்தைகள்லாம் கையாண்டுட்டோம். மற்ற அவர்கள் நாம் ஆட்சியை பிடிச்சிட்டோம். யார்? காவிக்காரர்கள் நினைக்கிறார்கள். அங்கே ஆர்எஸ்எஸ் கூட்டம் நினைக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அவர்கள் வித்தைகள் அங்கே பலிக்கும். ஆனால் என்ன செய்தாலும் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அது ஏமாற்றம். அதனால் எவ்வளவு கீழிறக்கத்துக்கு வேண்டுமானால் அவர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு நியாயமா தவறா, ஒழுக்கமா ஒழுக்கக்கேடா, கட்டுப்பாடா கட்டுப்பாடற்ற தன்மையா என்பதை பற்றி கவலை இல்லை. அதே போல எளிய முறையில் தங்களை விற்று கொள்ளுகிறவர்கள் ஒரு பக்கத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். உன்னை விற்று கொள்ளாதே என்று புரட்சி கவிஞர் ஒரு கவிதை எழுதினார். உன்னை வெற்றி கொள்ளாதே, விற்று கொள்ளக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு சில பேர். ஏன்னா அதனால்தான் ராமாயணத்தில் விபீஷணன் என்று சொன்னால் சிரஞ்சீவின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். சிரஞ்சீவின்னா என்ன அர்த்தம்னா தலையை வெட்டுறதுன்னு அது பொருள். அதல்ல. சிரஞ்சீவி என்றால் எந்த காலத்திலும் இருப்பார். விபீஷணருங்கிறது ஒருத்தர் இருந்தாரா இல்லையாங்க, அது ஒரு தத்துவம். அது காட்டி கொடுக்கிறவர்கள், எதிரிக்கு துணை போகிறவர்கள், சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அதில் ஒரு பக்கம் துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்று வரும். அந்த மாதிரியான அளவிற்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நலனை ஒருவர் எதிர்த்து தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஒரு ஒன்றிய அரசு, ஒரு ஆர்எஸ்எஸ் அரசு, ஒரு பாஜக என்ற அரசியல் வடிவமுள்ள ஒரு அரசு அதை செய்யும்போது கண்டிக்க வேண்டியவர்கள். கண்டிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, உனக்கு துணிச்சல் இல்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எதிரிக்கு துணை போகலாமா? எண்ணி பாருங்கள். இந்த டிசம்பர் 6 என்பது இருக்கிறத, இது அம்பேத்கருடைய நினைவு நாள், அவர் மறைந்த நாள். அந்த நாளையே ஆர்எஸ்எஸ், அந்த நாளையே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இன்னொரு அமைப்பாக பல அமைப்புகள் பல பெயர்களில் வைத்திருக்கிறார். விஸ்வ இந்து பரிஷத், அதே போல பஜ்ரங் தள். பஜ்ரங் தள் என்று சொன்னால் ஹிந்தியில் குரங்கு படைன்னு அர்த்தம். போராமை, குரங்கு படை, வானர சேனை, போராமை. இந்த பஜ்ரங் தள் என்பது கலவரம் எது வேணாலும் நடத்துவாங்க. ஆர்எஸ்எஸ் அதை தெரியாத மாதிரி ஒதுங்கி கொள்வார்கள். இதெல்லாம் இந்த வித்தைகளுக்கு பல அவதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 36 அமைப்புகள் தனித்தனியாக இந்த பெயர்களில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மிக யாருக்காக சந்தேகம் இருந்தால் ஆர்எஸ்எஸ் ஒரு ட்ரோஜ குதிரை
என்று புத்தகம் எழுதியிருக்கிறோம். அதில் பல ஆயிரக்கணக்கான அளவிற்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அதை இன்றைக்கு அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். எதற்கு? பாபர் மசூதியை இடிப்பதற்கு. பாபர் மசூதி இடித்தார்கள் என்று இருக்கிறதே, ஏதோ ஒரு மசூதி இடித்தது என்று நினைக்காதீர்கள். இந்த அரசியல் சட்டத்தில் மிக முக்கியமாக இந்த கொள்கைகள் மனு தர்மத்திற்கு எதிராக மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு எதிராக ஒரு அடித்தளத்தை உருவாக்கினார் அம்பேத்கர். அம்பேத்கருடைய சுதந்திரம் என்பது அவர் முழுக்க தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அரசியல் சட்டத்தை முழுக்க எங்கு வேண்டுமானால் அவர் விருப்பப்படி நடத்த விடவில்லை. காரணம், அங்கேயும் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் கூட்டம். உள்ளேயே பெரிய போராட்டத்தை நடத்தித்தான் அம்பேத்கர் அவர்கள் வெற்றி பெற முடிஞ்சது. ஓரளவுக்கு அவர் முழு திருப்தி அடையவில்லை. பின்னால் அந்த அதிருப்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலேயே. அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த அரசியல் சட்டத்திலே அடிக்கட்டுமானம் என்பது இருக்கிறதே, அந்த அடிக்கட்டுமானம் மிக மிக முக்கியமான ஒரு அடித்தளமாகும். அந்த அடிக்கட்டுமானத்திலே இதுவரை மற்றவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை நாட்டுக்கு உள்ள நிலைமையை பரிசீலித்து சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு நாமே வழங்கி கொள்ளக்கூடிய அரசியல் சட்டம். We the people of India having solemnly resolved to constitute India, நாம் மக்களாகிய நாம், நன்றாக கவனி, இது வேறொருத்தர் கொடுக்கல. இது ஒன்றும் அந்த காலத்து அனாதி காலத்துன்னு வேத காலத்தில் இருந்த மாதிரி கரு சொல்ல. மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொள்ளுகிறோம். இது யாருடைய திட்டம்? மக்கள். யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மக்கள் மன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு அரசை அமைக்க வேண்டும். இந்த அரசினுடைய அடிக்கட்டுமானம், இதனுடைய தனித்தன்மை என்ன என்று சொல்லுகிற நேரத்தில் அன்பர்களே, சாவரின் முழு இறையாண்மை உள்ள, சோசியலிஸ்ட் சமதர்ம, செக்குலர் மதச்சார்பற்ற, டெமோக்ராட்டிக் என்று சொல்லும்போது ஜனநாயகம், ஜனநாயக அடுத்த வார்த்தை ரிப்பப்ளிக், குடியரசு. ஜனநாயகம் என்றதில் கூட பல வகை உண்டு. அதனால் அவர் வரையறுத்திருக்கிறார் குடியரசு. தந்தை பெரியார் அவர்கள் 1925 காங்கிரஸில் இருந்த காலத்தை கூட சமத்துவம், மக்களுக்கு அதிகாரம் வர வேண்டும் என்றவர்கள் சொன்ன காலகட்டத்தில் நண்பர்களே, அவர் வழங்கியபடி வார பத்திரிகை, அறிவு புரட்சி செய்த பத்திரிகை இருக்கிறத, அதனுடைய பெயர் என்ன? எப்படி கலைஞர் முரசொலி என்று அந்த குடியரசு, அந்த குடியரசு அமைப்பிலே தான், அந்த குடியரசு குருகுலத்திலே தான் கலைஞர் போன்றவர்கள் மாணவர்கள் நாங்கள் பயின்றவர்கள். மிக முக்கியமாக அதிலே இருக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய செக்குலர் மதச்சார்பின்மை. நீங்கள் எந்த மதத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம், அது மத உரிமை உங்களுக்கு. அதே நேரத்தில் மதமற்றவர்களுக்கும் உரிமை உண்டு கூறாமை. ஆகவே அவர்கள் இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்கல்ல, இது அத்தனையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு. அவரவர்கள் அவரவர்களுடைய வழியை பின்பற்ற என்று சொன்னால் இல்லை, நாங்கள் இது விடமாட்டோம்னு சொல்லி ஒரு கற்பனையாக, எப்படி திருப்பரங்குன்றத்திலே ஒரு சாதாரண நில அளவை கல்லை வைத்து கொண்டு இன்றைக்கு பேரம் பண்ணார்களோ, அதே போல் அங்கு மிக முக்கியமாக ராமர் பிறந்தார், ராமர் இங்கே தோன்றினார், பாலராமர் என்று சொல்லி இரவோடு இரவாக ஒரு கண்ணை நட்டினார்கள். பிறகு அதற்கு தடை போட்டார்கள். பிறகு அதை திறந்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆரம்பித்து கடைசியில் அதை திட்டமிட்டு அப்போது இருக்கக்கூடியவர்களையும் வசப்படுத்தி கொண்டு, ஏன் ஆட்சியாளர்கள் கூட மறைமுகமாக கஞ்சாடை சாடக்கூடிய அளவில் அங்கே இருந்தது. எல்லோரையும் வசப்படுத்தி கொண்டார்கள். ஒரு பக்கத்தில் சட்டத்தை போட்டார்கள், யாரும் இருப்பதை அப்படியே மாற்றக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் அந்த சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக எது அமைதி, இராணுவம் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு பாதுகாக்கிறோம் என்று சொல்லி கஞ்சாடை காட்டி அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, உடைத்தார்கள் மிகப்பெரிய அளவில். அன்றைக்கு கலவரம் இந்தியா முழுவதும் நடந்தது, ரத்தாறு ஓடிற்று.
மதச்சார்பாக இதே தேதி டிசம்பர் 6 மிகப்பெரிய அளவு. ஆனால் அன்றைக்கும் கவனியுங்கள் தோழர்களே, இந்த டிசம்பர் 6 என்பது இருக்கிறது, இது வரலாற்று ரொம்ப மிக முக்கியமானது. அன்றைக்கு இந்தியா முழுவதும் கலவரங்கள், இரத்த ஆறுகள் மற்றவைகள் எல்லாம் நடந்த நேரத்திலே ஒரே ஒரு மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்ந்த மாநிலம் உண்டு. அதுதான் இந்த தமிழ்நாடு, பெரியார் மண். நம்முடைய மாநிலத்திலே இருந்து காவல்துறையை மற்ற மாநிலங்களுக்கு கேட்டார்கள், கொடுத்து அனுப்பிய பெருமை உண்டு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்தது அப்போது. என்னவென்றால், எல்லா மாநிலங்களிலும் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்த நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் எப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த கலவரத்துக்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் என்று அந்த டிசம்பர் 6 அவர்கள் கேட்ட நேரத்தில் அதற்கு பதில் எழுதிய கட்டுரை. அந்த பதில் இயக்கத்துக்காரர் அல்ல, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு கேரள மாநிலத்தை சார்ந்தவர். அதை எழுதிய கட்டுரை எழுதியவர். அவர் எழுதினார், இது காரணம், இது பெரியார் மண், பெரியார் ஊட்டி வளர்த்திருக்கிற உணர்வுகள், அதனால இங்கே கலவரம் வராது. ஆனால் அந்த நேரத்திலேயே கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கன்னியாகுமரியிலே தொடங்கி திருத்தணி வரையிலே இதே மாதிரி ஒரு தொடர் சுற்றுப்பயணத்தை திராவிடர் கழகம் என்னுடைய தலைமையில் நடந்தது. ஒத்த கருத்துள்ள தோழர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அதற்கு நாம் கொடுத்த அந்த முழக்கத்தினுடைய பெயர் என்னவென்று சொன்னால், மதவெறி மாய்ப்போம், மனித நேயத்தை காப்போம் என்று தலைப்பு போட்டு அன்றைக்கு வேகமாக கொடுத்தோம்.